யோசிச்சு பாருங்க, வாஷிங்டன் கம்மிங் ரீப்ளேசிங் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன் சிஎஸ்கே ஜெர்சி. வேற மாதிரி அவர் ஒரு ஃப்ளோட்டர், எங்க வேணா பேட்டிங் ஆட வைக்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸா கலக்கிட்டு இருக்காரு பேட்டிங்ல. போலிங் எங்க கொடுத்தாலும் போடுவாருங்க. பவர் பிளேல நறுக்கு நறுக்குன்னு சொருகுவாரு. மிடில் ஓவர்ஸ்ல அழகா இழுத்து அப்படி தூக்கி போடுவாரு. இன்னைக்கு வேற ஒரு வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா போட்டாரு. ஸோ அதனால நீங்க தவிர்த்தாலும் தவிர்க்கலனாலும் இந்த நியூஸ் கன்ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய நியூஸ் பீடாக்கும் கொடுத்திருக்கா. மஞ்ச சட்டை நீல சட்டையா மாறப்போகுது, நீல சட்டை இது மஞ்ச சட்டையா கன்ஃபார்ம். மாறப்போகுது. இல்லடா இல்ல, என்னோட கொஸ்டின் என்னன்னா, குஜராத் டைட்டன்ஸ் வந்து சூப்பரா ஒரு நல்ல ஒரு ஸ்டீல் பைல வாஷிங்டன் சுந்தர புடிச்சாங்க. புடிச்சிட்டு இந்த மாதிரி தாரமாத்து கொடுப்பாங்களா? அதாவது ஒரு பிளேயர், அவன் வாஷிங்டன் சுந்தரோட லாஸ்ட் 10 months பார்க்கலாம், இங்கிலாந்துல போய் கலக்கி பின்னி எடுத்திருக்கான். ஒயிட் பால் செட்டப்ல ஒரு டீமுக்குள்ள இருக்கான். போலிங் இப்ப நல்லா போடுறான், பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. இந்த நேரத்துல குஜராத் டைட்டன்ஸ் எதுக்கு ஆல் கேஷ் ட்ரேட் பண்ணணும்? பீடாக் இதுல ஏதாவது மெரிட் இருக்கா? பீடாக் நான் எப்படி யோசிப்பேன்னா, என்னால யூஸ் பண்ண முடியலன்னாலும் இன்னொரு டீமுக்கு கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் விக்கி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் போனதரையும் பாத்தீங்கன்னா, லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் ஹி ஹஸ் காட் டு பேட் ஃபார் them in குஜராத் டைட்டன்ஸ். எஸ் எக்ஸல்டு. ஓகே, நல்லா ஆடினார்னு சொன்னா நாக்கு கூசி போயிடும். எஸ் எக்ஸல்டு.